நடிகர்கள் பங்கேற்ற நட்சத்திர கிரிக்கெட் போட்டி ஊழலில் நடிகர் கமல்ஹாசனுக்கும் தொடர்பு இருப்பதாக தென்னிந்திய சங்கத்தில் இருந்து நீக்கப்பட்ட வாராகி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறங்காவலர் கமல்ஹாசன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நட்சத்திர கிரிக்கெட் நடத்தியதில் பல கோடி ரூபாய் மோசடி புரிந்துள்ளதாகவும் அதற்கு தன்னிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார். நடிகர் சங்கத்தில் ஊழல் செய்ததாக சரத்குமார், ராதாரவி ஆகியோரை நீக்கிய விஷால் கமலை நீக்குவாரா என அவர் கேள்வி எழுப்பினார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய ட்ரஸ்டி கமலஹாசன் அவர்கள் இங்கே சொல்கிறாரு, இப்போ இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, ஒரு விஷயம் கூட ஆதாரபூர்வமாக சொல்ல முடியல. ஆனால் நான் ஆதாரபூர்வமாக ஒரு சம்பந்தப்பட்ட அந்த அமைப்பு, அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கன்ற அமைப்பு பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு, அதுக்கு உடந்தையாக கமலஹாசன் இருந்திருக்காரு. அப்போது உடன் இருந்த முன்னாள் எம்பியும் நடிகருமான ரித்திஷ், நடிகர் கமல்ஹாசனால் அரசியலில் ஜெயிக்க முடியாது என்றார். தனிமனித விளம்பரத்திற்காகத்தான் தமிழக அரசு மீது நடிகர் கமல்ஹாசன் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அரசியலுக்கு வரணும்னா ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது. அதையும் மீறி நீங்கள் இது பண்ணிங்கன்னா மக்கள்கிட்ட வாங்க, மக்கள் மன்றத்தை கூட்டுங்க, உங்களுடைய புகார் ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணுங்கள், அரசியலுக்கு வாங்க.